கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சமபந்தி போஜனத்தில் உணவருந்திக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தூய்மை பணியாளரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணவருந்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக முதல்வர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினார். மேலும் அதனுடைய பொதுமக்களுக்கு பரிசு பொருளை வழங்கினார். அதே போக தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் கூட பங்கேற்று தொண்டர்களுக்கு பரிசு வழங்கினார். அதை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியை உட்பட்ட தூய்மை பணியாளர் 1300 பேருக்கு அவர்களுக்கு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு பட்டி மேலும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவை வழங்கி அவர்களுக்கு அரிசி உணவை வழங்கியதும் இல்லாமல் அவருடன் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை தூய்மை விருந்து அசைவ உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுவையான பிரியாணி உட்பட அவர்களுக்கு சமைத்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்ததும் இல்லாமல் அவருடன் அமர்ந்து முதல் சாப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தூய்மை விவகாரத்தை தமிழக அரசு பல்வேறு முனைப்புகளை காட்டிவதென மேடையில் பேசும்போது சென்னை மேயர் பிரியா அவர் தெரிவித்திருந்தார். அவர்களை வாரி அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் கல்விக்கான உதவிகளை பல்வேறு வகையில் செய்யப்பட்டு வருவதாகவும், தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளின் நலனுக்காகவும் கல்விக்காகவும் மேலும் மருத்துவ உபகரணம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மேடையில் பேசும்போது சென்னை மேயர் தெரிவித்திருந்தார். அதையொட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததும் இல்லாமல் தமிழக முதல் பரிசு பொருட்களையும் வழங்கி அவருடன் அரிசி உணவு சாப்பிட்டு வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சமபந்தி போஜனத்தில் உணவருந்திக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தூய்மை பணியாளரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணவருந்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக முதல்வர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினார். மேலும் அதனுடைய பொதுமக்களுக்கு பரிசு பொருளை வழங்கினார். அதே போக தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் கூட பங்கேற்று தொண்டர்களுக்கு பரிசு வழங்கினார். அதை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியை உட்பட்ட தூய்மை பணியாளர் 1300 பேருக்கு அவர்களுக்கு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு பட்டி மேலும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவை வழங்கி அவர்களுக்கு அரிசி உணவை வழங்கியதும் இல்லாமல் அவருடன் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை தூய்மை விருந்து அசைவ உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுவையான பிரியாணி உட்பட அவர்களுக்கு சமைத்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்ததும் இல்லாமல் அவருடன் அமர்ந்து முதல் சாப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தூய்மை விவகாரத்தை தமிழக அரசு பல்வேறு முனைப்புகளை காட்டிவதென மேடையில் பேசும்போது சென்னை மேயர் பிரியா அவர் தெரிவித்திருந்தார். அவர்களை வாரி அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் கல்விக்கான உதவிகளை பல்வேறு வகையில் செய்யப்பட்டு வருவதாகவும், தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளின் நலனுக்காகவும் கல்விக்காகவும் மேலும் மருத்துவ உபகரணம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மேடையில் பேசும்போது சென்னை மேயர் தெரிவித்திருந்தார். அதையொட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததும் இல்லாமல் தமிழக முதல் பரிசு பொருட்களையும் வழங்கி அவருடன் அரிசி உணவு சாப்பிட்டு வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். தகவலுக்கு நன்றி நௌசாத்.